நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வெல்கம் டு ஆர்கே சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா 2025 ஃபேமஸான படங்கள் தான் மொத்தமாக ஓவராலாக ரிவ்யூ பண்ணது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்தது வந்து ஸ்குவிட் கேம் 2 சீசன். அது கரெக்டாக வந்து டிசம்பர் கடைசியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வரலாம் அந்த டைம்லலாம் வந்துச்சு, என்னால் ஆகல. ஆனால் இந்த கேமில் வந்து அவர் ஃபஸ்ட் பார்ட்டில் கட்டிலும் செகண்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு ஸ்குவிட் கேமில் கணிச்சு நம்ம ஹீரோ வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் அந்த பணத்தை அடிச்சுட்டு, அதாவது ப்ரைஸ் பண்ணி அடிச்சுட்டு வெளியே போகிறாரு. வெளியே போனதுக்கப்புறம் வந்து அவர் மற்ற டீம்ஸில் இருக்கவங்களை யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போலீஸ் டீமை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவர் காட்டுறாரு. ரிட்டன் வராரு. அந்த ரிட்டன் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஸ்குவிட் கேம் நடத்துகிற கும்பலை காப்பாற்றினாரா, கண்டுபிடிச்சாரா, அங்கேருந்து பொதுமக்களை காப்பாற்றினாங்களா இல்லையன்றதை சீசன் 2 முடிச்சுட்டு சீசன் 3ல் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்குவிட் கேம் 2 வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ்டான வெப் சீரிஸ்னே சொல்லலாம். 2025ல் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு வெப் சீரிஸ்னே சொல்லி சூப்பரான வெப் சீரிஸ்னு சொல்லலாம். அடுத்தபடியாகனா தமிழ் சினிமாவில் வந்து நம்ம அபிநட்சத்ரா நடிப்பில் வெளிவந்த எக்ஸ்ட்ரீம் படத்தோட திரையம்சம் தான் பார்த்தோம். அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு லேடிஸுக்கு சப்போர்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பரான கண்டென்ட்டை நம்ம ரமேஷ் கருப்பையா வந்து கொடுத்துருப்பாரு. அவருடைய டைரக்ஷன் திரைக்கதையில் நம்ம வந்து சரவணன் மீனாட்சி அவங்க வந்து லீடிங் ரோலாக வந்து போலீஸ் கிட்ட வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஸ்டைலும் அந்த அபிநய நட்சத்திர ரோலில் நடித்த வந்தவங்கள கேரக்டரும் சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜேர்னலில் இருக்கும். சென்சார் போர்டில் UBA தான் கொடுத்தாங்க. 2025 ஒன் ஆஃப் த வாட்சபிள் மூவி, ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்க வேண்டிய மூவியில் இந்த வருஷம் மூவின்னு சொல்லலாம். அபிநட்சத்திராவுடைய நடிப்பு, சரவண மீனாட்சியோடைய நடிப்பு, அப்புறம் மற்ற கேரக்டரில் வர அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து சூப்பராகவும் கச்சிதமாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து ரசிக்கும்படியாகவும் சூப்பரான ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நம்ம டேரக்டர் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக கொடுத்துருப்பாரு ரமேஷ் கண்ணன். அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அவங்கள வந்து குறிப்பிட்ட காட்சிகளை வந்து சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன ராம்சரண் நடிப்பில் வந்த கேம் சேஞ்சர் மூவி. இது வந்து பிரபலமான ஒரு தெலுங்கு சினிமா சைடு வந்து சங்கர் சினிமா வந்து பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாருன்னு எதிர்பார்ப்பு மத்தியில் வந்த படம் வந்து இதில் வந்து S.A. சூர்யா, ராம்சரண், இந்த மாதிரி ஜெயராம், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து பெரிதளவும் பேசப்பட்டு ரிலீஸ் ஆன படம். ஆனால் கலவையான விமர்சனம் பெற்று ஒரு கலவையான சர்ச்சையாகி கொஞ்சம் ஆவரேஜான ரன்னிங் டைமில் ஓடின படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து சங்கர் வந்து வழக்கம் போல் பிரம்மாண்டமான சாங்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் இன்ட்ரோ சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். ரயில்வே ட்ராக்கில் வந்து சண்டை போடுற காட்சிகள் ராம்சரண் அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரம்மாண்டமான சாங்கை வந்து குறைச்சிருக்கலாம். அந்த ஒரு சாங்குக்காகவே 4 கோடி செலவு பண்ணாங்கன்னு அது பெருமைப்பித்தலாக சொல்லியிருந்தாங்க. ஒரு பிரம்மாண்டமான இயக்குனரை தாண்டிலும் ஒரு பிரம்மாண்டமான ஹீரோயினை வச்சு இருக்கோம்னா கரெக்டான ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருந்தால் அந்த படம் வந்து இன்னும் வெற்றி பெற்றிருக்கும்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அடுத்து மெட்ராஸ்காரன் படம். இந்த மெட்ராஸ்காரன் வந்து நம்ம கொட்டுக்காளி அவர் நடித்த நம்ம வெங்கட் பிரபு அவர் நடித்த இயக்கத்தில் வந்தது. ஜனவரி 10 ரிலீஸ் ஆச்சு. டி இம்மான் அவருடைய இசையில் வந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு வந்து ஒரு பழைக்க வந்தவன் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து 2 பேர் கேங்ஸ்டுக்கும் வந்து நடக்கிற பஞ்சாயத்து மடியில் வந்து மாட்டிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த ஹீரோ வந்து அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்துலேருந்து இப்போ எப்படி வெளியே வந்தார், அந்த கேங்ஸ்டர் மத்தியில் வந்து தன்னுடைய உயிரையும் காப்பாற்றி தனக்கு தேவைப்பட்ட உயிரங்களையும் காப்பாற்றி எப்படி வெளியே வந்தாருன்றது தான் படத்தோட மீதி கதையாக வச்சுருப்பாங்க. இதில் கருணாஸ் வந்து லீடிங் ரோலில் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் டைம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே வரும். இந்த படமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வாட்சபிள் மூவி 2025. ஆனால் அது ஒரு அண்டர் ரேட்டட் மூவியாக வந்து அமைஞ்சிச்சுன்னு நிறையா பேருக்கு தெரியும். இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் வந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மரகத ராஜா கிட்டத்தட்ட 7-5 வருஷமாக 12 வருஷமாக கழிச்சு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. மரகத ராஜா இந்த படம் வந்து ஒன் ஃபேமிலி ஆடியன்ஸுக்காகவே விஷாலுடைய நடிப்பில் வந்தது. சந்தானம், அப்புறம் மனோபாலாலாம் இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம். மணிவண்ணனும் இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம். அதாவது ஏஏ இல்லை, அதுக்கு முன்னாடி நடிக்கும்போது உயிரோடு இருக்கும்போது எடுத்த படம் தான் இது. அஞ்சலி இவங்கெல்லாம் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம சுந்தர்சி நடிப்பு இயக்கத்தில் வந்தது. விஜய் ஆண்டனியோடைய இது அந்த பாட்டுக்கெலாம் வந்து செம்ம ஹிட்டுங்க. மை டியர் லவ்வர் அதெல்லாம் லைன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் தேட்டரில் வந்து விசில பறக்க விட்டாங்க. இந்த படம் வந்து பொங்கல் டயத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து அப்போ வந்து சம்மந்தப்பட்ட கேம் சேஞ்சர் பத்துக்கெலாம் வந்து டஃப் அடியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி 2025. அடுத்து நம்ம தலை அஜித்தில் நடிப்பில் வந்த விடாமுயற்சி கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ரொம்ப நாளாக H வினோத் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு சீக்ரெட்டான இமேஜ், ஒரு சீக்ரெட்டான ஒரு ஸ்டோரியை வச்சு சூப்பராக கொண்டிருப்பாங்க. நம்ம அர்ஜுன், த்ரிஷா,
இவங்கெல்லாம் வந்து ஒரு லீடிங் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம தலையை அஜித்தை ஏமாற்றி த்ரிஷா வந்து ஒரு பணத்தை கொள்ளடிக்கணும், அவங்ககிட்ட இருக்க பணத்தில் கொள்ளடிக்கணும்னு சொல்லி அர்ஜுன் கூட சேர்ந்து ஒரு மாஃபிங் பண்ணுவாங்க. அந்த இதில் இருக்க ஸ்க்ரீன் பிளேவும் சரி, அந்த பாலைவனத்துலேருந்து அவங்க தப்பிச்சு போய் அர்ஜுன் கிட்ட மாட்டிட்டு நடிக்கிற மாதிரி காட்சிகளை வந்து யதார்த்தமான நடிப்பை சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அஜித் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக இருந்து அவங்களோட ஒருத்தவங்க வேணான்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு விட்டுட்டு அந்த காட்சிகள்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அடுத்து முரா, இது தமிழ் சினிமாவில் காட்டிலும் மலையாளத்தில் வந்த படம். இது கேரளாவை சேர்ந்த பசங்க வந்து மதுரையில் வந்து சூப்பராக அட்டி போட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கேங்குக்கும் உங்களுக்கும் வந்து சம்மந்தமில்லாத நேரத்தில் வந்து ஃபயர் ஆயிடும். அந்த ஃபயர் ஆனதில் வந்து மதுரை ஃபேமஸான தெப்பக்குளம், மீனாட்சி அம்மன் கோயில், ஒத்தக்கடை இந்த மாதிரி ஷூட்டிங் பஸ்ஸில் வந்து எடுத்தாங்க. அதனால தான் அந்த படத்தை நிறையா பேர் பார்த்தாங்க மதுரை சைடு, தமிழ் சினிமாவில் சைடு. இந்த 2 கேங்குக்கு மத்தியில் வந்து அந்த சின்ன பசங்க கேங் வந்து எப்படி தப்பிச்சாங்க, எப்படி காப்பாற்றுறாங்க தன்னுடைய லீடிங் இதெல்லாம் அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜேர்னலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பெரிய தலையெல்லாம் இல்லை, இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சு தான் லீடிங்கான ரோலில் வந்து படம் டேரக்டர் டீம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்த பேக்ஸ் ஆக்ஷன். இந்த படம் வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள் ரோலில் இருக்கும். அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து கச்சிதமாக வந்து அந்த நாட்டுக்காகவும் என்ஐஏக்கும் ரா ஏஜென்ட்டுக்காகவும் வந்து சூப்பராக பண்ணாங்கன்றத வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் பேக் இன் ஆக்ஷன்ற ஒரு மூவியை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுருந்தாங்க. இந்த படம் வந்து ஓடிடியில் விட்டனால என்னமோ பெரிதாக வந்து ஜென்ரல் ஆடியன்ஸு சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து பெருசாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, அவங்களுக்கு அந்தளவுக்கு ரீச்சும் ஆகலை. ஏன்னா அந்த ஒரு மிஷன் இம்பாசிபிள் அளவுக்கு எடுக்கப்பட்டிருந்தாலும் மிஷன் இம்பாசிபிள் அளவுக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எதுவுமே இல்லை, முக்கியத்துவம் கொடுக்காதனால படம் வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகலை. ஓடிடியில் விட்டாலுமே அந்தளவுக்கு ஹிட் ஆகலை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நடிப்பில் வந்த குடும்பஸ்தன் சொல்லி ஆகணும். ஒரு சின்ன மிடில் கிளாஸ் பையன் வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் எவ்வளவு பாடுபடுறன்றதை ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வச்சு கூஸ்பம்ஸாக சொல்லியிருப்பார். தன்னுடைய மச்சானை வந்து கேவலமாக படுத்துறதையும் அதுலேருந்து தன்னுடைய குடும்பத்தை ஒரு அந்தஸ்தான பண்ணுறதுக்காகவும் எவ்வளோ பாடுபடுறான்றதை காட்சிகளாக கொடுப்பாங்க. ஒரு ஈகோக்கு மத்தியில் வேலை பார்க்குற இடத்துல அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பஞ்சாயத்து வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து நடக்கிற ஒரு குட்டி கோமாளித்தனமான ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்லலாம் இந்த குடும்பஸ்தன். எனக்கு அந்த குடும்ப சமத்தில் கடைசி ஜாலியாக இருக்கப்பா அப்படின்ற காட்சிகளும் சரி, சத்தியமாக கையில் காசே இல்லைன்னு சொன்னாலும் நம்பினாலும் நம்பாட்டி போங்கடா அப்படின்ற காட்சிகளை வந்து உண்மையிலே ரசிக்கும்படியாக வந்து சூப்பராக ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு டேரக்டரு. இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவின்னு சொல்லலாம் குடும்பஸ்தன் 25ல். அடுத்து பாட்டில் ராதா வந்து பெருசாலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லை, ஒரு அண்டர்ரேட்டட் மூவி தான். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அதாவது ஒரு குடிகாரனால சொசைட்டியில் வந்து அவனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்றத வந்து ஒரு கலக்கச்சிதமான ஸ்க்ரீன் பிளேயில் வந்து டேரக்டர் சூப்பராக கொடுத்துருப்பாரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட குடியரசு தின விழா அந்த டயத்துலாம் வந்துச்சு, ஜனவரி 24 டைம் தான் வந்துச்சு. குடிகாரங்களாம் வந்து சொசைட்டியில் எந்தளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க, அவங்க வந்து அந்த குடியை விட்டுட்டு வெளியே போகிறதுக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்க என்னென்ன பாடுபடுறாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்படின்றத ஒரு கச்சிதமான ஒன்லைன் ஸ்டோரி வச்சு மூவ் பண்ணியிருப்பாங்க அந்த படம். டொமினிக் லேடி பிரஸ் ஐலாண்ட், இது வந்து எப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து மோகன்லால் நடிச்சிருப்பார். அவங்க டீம் இருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக நடிச்சிருப்பார். அந்த ஸ்பை ஏஜென்ட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மலையாளத்தில் ஒரு மூவி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது மலையாள மூவியை காட்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்லோவான ரைட்டிங்ஸ்லையும் ஸ்க்ரீன் பிளே அண்டு ஸ்டோரி ரைட்டிங்கில் போகிறனால இந்த படம் வந்து பெரிதளவும் நிறையா பேருக்கு பிடிக்கலை. பிகாஸ் இது வந்து ஒரு மலையாள படத்தில்னாலே வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு ஃபன்னான டைமான மூவி தான் இருக்கும்னு நிறையா பேர் எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி கௌதம் வாசுதேவன் ஃபிலிமில் சொல்லி ஆகணும். இப்போ வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, ஜிஃபைல டைம் தான் பாருங்கள். அடுத்தபடியாக வந்து தனுஷ் இயக்கத்தில் வந்து நிலவுக்கு என்னடி எம்எல்ஏ கோவம், இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நிறையா பேர் இந்த படத்தை வந்து கழுவி ஊற்றுனாங்க வந்த டயத்தில். நம்ம தனுஷோட சொந்தக்காரர் பையன் நடிச்சது, அப்புறம் நம்மளுடைய அனிருத், இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் தெலுங்கு சினிமாவில் பிரியா வாரியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் அந்த பையனுக்கு வந்து குட்டி நயன்தாரா, அந்த குட்டி நயன்தாரா தான் சொல்லுவாங்க தமிழ் சினிமாவில் இந்த பொண்ணை ஹீரோயினியை. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு போக்சோ காதல் இந்த மாதிரி பார்த்த மாதிரி தான் எனக்கு தேட்டரில் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு பிரிஞ்ச லவ்வை வந்து 2 பேருக்கு மத்தியில் வந்து ஒரு இனி பிரியாத லவ்வை வந்து மீண்டும் தீண்டி உள்ளே எப்படிலாம் புண்படுறாங்க அப்படின்றத ஒரு காட்சிகளை வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரையும் பார்க்கும்பொழுது என்னமோ போக்சோ லவ், ஒரு குழந்தைகள் லவ்களை பார்த்த மாதிரி தான் இந்த படத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பாட்டு, ஏண்டி என் மேலே கோவம் அந்த பாட்டு, அப்புறம் ஒவ்வொரு சாங்கும் ஜிவி பிரகாஷ் வந்து மிரட்டி விட்டுருப்பார். அப்புறம் நம்ம பிரியா மோகன் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் ஒரு சாங் பண்ணியிருப்பான். அந்த சாங்கு கூஸ்பம்ஸாகவே ஹிட்டாச்சுன்னே சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து
2025 ஃபயர்னு ஒரு மூவி வந்துச்சு. இந்த படம் வந்து சொல்லி ஆகணும், நம்ம சரவணன் மீனாட்சி அவங்க தான் லீடிங் ரோல் வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஒரு மர்மர் முறையில் வந்து ஒரு ப்ளே பாய் வந்து சாகுறாரு டாக்டர். அதுக்கு இந்த 4 பொண்ணுங்களுக்கும் பக்கத்தில் வேலை பார்க்குறவங்களும் பக்கத்து வீட்டு ஆண்டியும் அப்புறம் கூட வேலை வச்சவங்களும் லவராக்கவங்க இந்த 4 பேர் பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அவங்களால தான் அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்றத ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியாக வந்து நம்ம ப்ரொடியூசர் ஜேகேவி டைரக்ஷனில் வந்த படம் தான் ஃபயர். இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சஸ்பென்ஷன் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கதைகள் கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வந்து சென்சார் போர்டில் படி பார்த்திங்கன்னா UBA தான் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நிறையா அடல்ட் கண்டென்ட், நிறையா அடல்ட் சீன்ஸ்லாம் இருந்தனால இந்த படத்துக்கு வந்து அந்த கன்சிடர் தான் கொடுத்தாங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவின்னு சொல்லலாம். இந்த ஃபயர் இந்த மூவி 25 வந்தது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வெப்சீரிஸான மதுரை பையனும் சென்னை பொண்ணும். இந்த படம் வந்து இந்த வெப்சீரிஸ் பண்ணும்போது குய்யாவில் நிறையா பேர் வந்து இந்த மதுரை பூரா ஒட்டியிருந்தாங்க இந்த போஸ்டர். நான் கூட ஏதோ ஜாதகம் பார்க்குறதுக்கு, ஏதோ பொண்ணு பார்க்குறதுக்கு, மேட்ரிமோனிக்கு ஏதோ விளம்பரம் பண்ணுறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இந்த வெப்சீரிஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட எபிசோடு வந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து நான் குறிப்பிட்ட இதுதான் பார்த்தேன். ஆனால் சூப்பராக இருக்கும். ஒரு IAS படிக்கிறதுக்காக மதுரையிலேருந்து கிளம்பி வந்த பையனும், ஒரு காஃபி ஷாப் படிக்கிறதுக்காக சென்னையிலேருந்து அவங்க வீட்டு மொட்டமாடியில் வந்த பொண்ணும், இவங்க 2 பேருக்கு மத்தியில் காதல் எப்படி முட்டுக்குச்சு, அந்த கீழே இருக்க ஹவுஸ் ஓனர் வந்து எப்படி இவங்களுக்கு ரிலேட்டட் ஆனாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்னே ஸ்டோரியை வச்சு சூப்பரான எபிசோடுக்கு ஃபன்னுக்கும் ஃபன்னு, ஸ்டோரி பேஸுக்கு ஸ்டோரி பேஸு, லவ்வுக்கு லவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் கண்டிஷனில் வச்சு பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. மதுரை பொண்ணும் சென்னை பையனும் கடைசி அவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு நிறையா எபிசோடு போட்டாங்க. அந்த நிறையா எபிசோடில் நான் ஒரு சில எபிசோடு பார்க்க மாட்டேன். அதனால் எனக்கு அது பெரிதளவும் தெரில. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கிற அந்த பலசரக்கு கனியும் மணியும், அப்புறம் அந்த பாட்டியும், அப்புறம் அந்த ரேபிட்டோ காயும், அவர் ப்ளே பாயாக இருந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணு கூட வருவார். அந்த கேரக்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்த டிராகன். காலேஜை கட்டடிச்சுட்டு பசங்க எவ்வளோலாம் சுற்றுறாங்க அப்படின்றத ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்லியிருப்பார். அந்த காலேஜை கட்டடிச்சுட்டு அவர் ரியாலிட்டியை வந்து எப்படி உணர்ந்தாருன்றதை செகண்ட் ஹாஃபில் சூப்பராக செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருந்தார் படத்தில். இந்த படத்தில் வந்து அனுபமா ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம மிஸ்கின் டேரக்டரில் வந்து அவர் தான் மிஸ்கின் தான் கிட்டத்தட்ட டேரக்டர் வந்து ப்ரொஃபஸர் ரோலாக பண்ணியிருப்பார். மாஸ் காட்டியிருப்பார். ஏண்டா நீ பிரார்த்தனம் பண்ணி பேப்பர் சீட்டிங் பண்ணி பாஸ் ஆக, அதனால் நீ வேலைக்கு போயிடுவ, இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அப்போ படித்தவங்களுக்குலாம் இதெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை கிளாஸுக்கு கொண்டு வச்சு செகண்ட் இயர்லேருந்து, அதாவது விட்ட இயர்லேருந்து செகண்ட் ஹாஃபில் வந்து படிக்க வைப்பார். அதை படிக்கிறதுக்கு மறுபடியும் அவருடைய எக்ஸ் காதலியான அனுபமா பரமேஸ்வரியை வந்து டீச்சராக பார்ப்பார். அங்கே நடக்கிற ஃபன்னு கூத்து இதெல்லாம் பாட்டெல்லாம் சொல்லியே ஆகணும். இந்த டிராகன் படத்தில் வந்த பேக்ரவுண்டு, மியூசிக்கு, பிஜிஎம், ஆல்பம் எல்லாமே ஹிட்டுன்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று மாற்றிட்டு இருப்பார். ஃபோனை மாற்றுவார், இப்போ பேப்பரை மாற்றிருக்காரு, அடுத்து வந்து ஒய்ஃபை மாற்றினார். இப்போ ரீசெண்டாக அடுத்த வர படத்தில் என்ன மாற்ற போகிறான்னு தெரியல. தலைவர் அவர் ரோல் பூரா செம்மையாக இருக்குது. ஆனால் அவர் நடித்த படத்தில் வந்து இந்த படம் வந்து 2025 அவருக்கு கேரியரில் இன்னும் கொஞ்சம் கூஸ் பம்ஸாக தூக்கி விட்டுச்சு இந்த படம். கிட்டத்தட்ட வசூல் ரீதியாகவும் நல்லா ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அந்த நடிப்பு சொல்லி ஆகணும். அந்த செகண்ட் யூனி வரவங்களும் நடிப்பு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, இது வந்து ஒரு மலையாளத்தில் வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல் மூவி. த சூப்பர் ஹிட்டு மூவின்னு சொல்லலாம் மலையாளத்தில். இந்த படம் வந்து டிராகன் டைம் வந்த டேத்தில் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகலை தமிழ்நாட்டில். ஆனால் மலையாள டைட்டிலோடு தான் வந்துச்சு. இந்த போலீஸ் கேரக்டராக நடித்தவங்களும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ட்விஸ்ட் அண்ட் இதாக வச்சுருக்க 4 கேரக்டருடைய ரோல் தான் வந்துச்சு. அது ஒரு கேஸை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத வந்து சூப்பரான ரன்னிங் டயத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே சொல்லியிருப்பாங்க. கேரளாவிலே வந்து இந்த ஒரு சில படங்கள் வந்து ஹிட் ஆச்சு 2025. அந்த வருஷத்தில் வந்து இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பேசும் பொருளாகவே இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றது. ஏன்னா டிராகன் வந்த இடத்துல இந்த படம் வந்து அந்தளவுக்கு பெருசும் பேருபடுத்தப்பட்ட இல்லை. டிராகனும் நிலவுக்கு என்னடி எம்எல்ஏ கோபம், அந்த படம் தான் நான் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஷோ பார்த்தேன். இந்த படம் வந்து நான் அடுத்த 2 நாள் கழிச்சு தான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கருத்து இருந்தது மறக்காமல் கமெண்ட். அந்த போலீஸ் கேரக்டர் 2025 ரொம்ப எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆன அகத்தியா திரைப்படம் தான். நம்ம அர்ஜுன், ஜீவா, ராஷிகா மந்தன், ராஷிகண்ணா உங்களுடைய நடிப்பில் வந்திருக்கு. அதாவது ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ், ஒரு ஹாரர் த்ரில்லரான ஒரு மூவியை வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதாவது பாண்டிச்சேரியில் வந்து சினிமா எடுத்தணும், சினிமா வச்சு தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு ஒரு தன்னுடைய நண்பனும், ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையால் இருக்கிற செட்டில்மெண்ட்டை வச்சு அந்த வீடை வச்சு அவர் ஒரு ஹாரர் ஜேர்னலில் வந்து ஒரு
பேய் வீடு மாதிரி வச்சு நடத்துவோம், அதில் வந்து நம்ம சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை வச்சு ஒரு ஒன்லைன்ஸ் வச்சு சூப்பராக படக்குழு வந்து மிரட்டியிருப்பாங்க. இல்லை அர்ஜுனுடைய நடிப்பு ரோலும் சரி, ராசிகண்ணனுடைய ரோலும் சரி, ஜீவாவுடைய ரோலும் சரி, ஏகப்பட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்களை வந்து கச்சிதமாக வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஹாரர் காட்சிகள்லாம் வந்து செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம் வந்த டயத்தில். ஆனால் இந்த படம் வந்து பெருமளவு தமிழ் சினிமாவில் பேசும் படமாக ஆகலை. காரணம் வந்து கொஞ்சம் ஸ்டோரி ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னே நான் சொல்லலாம் அந்த படக்குழு டீமு. ஆனால் ஒரு பலடைஞ்ச பங்களா வச்சு அவர் ஹாரர் ஷோ வச்சு ஹாரர் வீடை வச்சு பணம் சம்பாதிக்கணும் ஹீரோவோட ஃப்ரெண்டோட நடிப்பும், அவர் சினிமா விட்டுட்டு இதே நம்ம ஒரு சினிமாவை வச்சு காட்டிக்கலாம் அப்படின்றத சூப்பராக ஒரு எழுத்துக்கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தபடியாக ஜிவி பிரகாஷோடைய படம் கிங்ஸ்டன். கடலுக்கு மத்தியில் வந்து ஒரு கேங்ஸ்டராக ஒரு கொள்ளடிக்கிற கலைவனாக அதனுடைய தாத்தா வந்து அவருடைய அதே பேரை வச்சுட்டு இவரும் வந்து அந்த மக்களுக்கு எவ்வளோ பாதுகாத்தார் அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. தன்னுடைய தாத்தா வந்து ஒரு கலைவாணி, ஆனால் நீனும் கலைவாணி கொடுத்த சம்பந்தம் வந்ததுல அதனால இந்த மக்கள் வந்து ஒதுக்குவாங்க. அந்த ஒதுக்குறதுலேருந்து இவர் வந்து எப்படி போராடினார், அதை காப்பாற்றிக்கிறது. நான் ஒன்றும் கலைவாணி கிடையாது, எங்கள் அப்பா தான் திருட்டு வம்சத்தை சேர்ந்தவர், நான் திருட்டு வம்சத்தை சேர்த்தவர் கிடையாது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட ரோலில் வந்து சூப்பர் கலகச்சிதமாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுருங்கனால இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வேஸ் காட்டிலும் டிஜிட்டல் விஷுவல் வேஸ் வந்து கொஞ்சம் புவராகவே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு படத்தில் வந்து விஷுவல் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்தபடியாக வந்து சவுண்டிலே மிரட்டி விட்ட படம் தான் மர்மர். இந்த படத்தை வந்து நம்ம ஒருத்தன் தான் ரெஃபர் பண்ணாப்புல அந்த படத்தை போய் பார்ப்போம்டா தேட்டரில் பார்க்கும்போது தமிழ் சினிமா இந்த மதுரையில் வந்து பெருசாக வந்து அதாவது சவுண்ட் எஃபெக்டில் உள்ள சூப்பர் தேட்டர் வந்து எங்களுக்கு கிடைக்கல. கடைசி ஒரு ஆவரேஜான ஒரு தேட்டரில் வந்து ஒரு 100 ரூபா டிக்கெட்டு 150 ரூபா டிக்கெட்டில் தான் போய் பார்த்து அந்த படம் வந்து அங்கே ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பயலுக்கு ஒரு பக்கம் மிரண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் மத்தியில் படத்தை நாங்கள் 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த படத்தை கூஸ் பம்ஸாக சவுண்டுலேயே ரெடி பண்ணுறாரு. அந்த கனியம்மா வந்துட்டா, இங்கே வந்துட்டா, அங்கே வந்துட்டா, அந்த சவுண்டு எஃபர்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான தேட்டரில் அந்த படத்தை பார்த்துட்டு நாங்களே கூஸ் பம்ஸாக இருந்தோம். அந்த படத்தை வந்து மீண்டும் வந்து நாங்கள் பார்க்கணும் எதிர்பார்த்தோம். பட் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் கிடைக்கல. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, சவுண்ட் எஃபெக்ட்லேயும் ஒரு விஷுவல்லையும் வந்து மிரட்டின காட்சினா வந்து இந்த படம் தான் நான் சொல்லுவேன். அதாவது எனக்கு ரொம்ப 2025 பிடிச்ச படம் வந்து இந்த படம் தான். அந்த தேட்டரில் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண படம் வந்து இதுதான் சொல்லியே தீருவேன். தமிழ் சினிமாவில் காட்டிலும் 2025 நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் வந்து இந்த படம் தான். அடுத்து ஸ்வீட் ஹார்ட், நம்ம ரியோ நடித்த ஸ்வீட் ஹார்ட் படம் வந்து சொல்லி ஆகணும். ஒரு 2 பேருக்கு மத்தியில் ஒரு காதல் கதை வருது. காலேஜில் ஸ்கூல் படிக்கும்போது லவ் வருது. அந்த காலேஜுக்கு அப்புறம் வந்து கொலிக்ஷனாக ஆகுறாங்க. அப்புறம் வேலை பக்கத்துலேயும் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் உண்மையான காதல் வந்து காதல்னால் என்ன அப்படின்றது, இதை தாண்டி என்ன அது புனிதமான காதலா இல்லை புண்ணாக்கு காதலா அப்படின்ற மாதிரி காட்டுற காட்சிகளை வந்து இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சளிப்படைந்த காதலாக வருது. இதுக்கு மத்தியில் 2 பேருக்கு நடிக்கிற ஈகோ ஸ்லாஷு, லவ் மூலமாக வர பஞ்சாயத்து, இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஸ்டோரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பெஸ்ட் அந்தளவுக்கு ஸ்டோரி ஹிட் ஆகலை. இந்த படம் வந்ததும் தெரியாது, போனதும் நிறையா பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு நிறையா பேர் தமிழ் சினிமாவில் வந்தவங்க கேட்பாங்க. ஆமான்னு என்னை கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவேன். அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படத்தோட ரிவ்யூ தான் வந்து கூஸ் பம்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான். வெல்டுரா புரான், இந்த படம் வந்து நம்ம மோகன்லால் அண்டு சிவி இவங்க 2 பேர் தான் நடித்தாங்க. இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 2010 ஒரு 6-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் பார்த்துருப்பேன். அந்த படத்தோட தொடர்ச்சின்னு தான் சொன்னாங்க. சிஎம் ஆகிற அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு கேங்ஸ்டராக இருப்பார் அப்படின்ற ஒரு சூப்பரான கேரக்டர் இருப்பார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரிசு அரசியலை பேஸ் பண்ணி அவர் வந்து அரசியல்வாதியாக ஆகிறாரு நம்ம மோகன்லால். இந்த படத்தில் வந்து அதை அப்படியே டோட்டலாக என்டையராக மாற்றுவாங்க. ஒரு அரசியலை விட்டுட்டு தன்னுடைய ரியல் லைஃப்பில் வந்து ரிட்டர்ன் போகிறாரு. இருந்தாலும் அவங்க ஆப்போசிட் டீம் வந்து உங்கள் கட்சியை வந்து உங்கள் தங்கச்சிக்கு இருக்கவங்களே வந்து ப்ளேம் பண்ணி அவங்கள மறுபடியும் ஆட்சிக்கு வர வைக்கணும்னு உசுப்பேற்றுவாங்க. ஆனால் அவர் வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு அவங்க எதிரி டீமில் கீழே இருக்கவங்களே சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அவங்கள சீண்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மோகன்லாலுடைய பவரும் அவருடைய கெட்டப்பும் ரோலும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து மிரட்டுற காட்சிகள் வந்து கூஸ் பம்ஸாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து மார்ச் மாதம் டைமில் தான் வந்துச்சு. நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். உங்கள் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி, உங்களுடைய ஃபைட் ஆக்ஷன்ஸு, சீக்வன்ஸு இதெல்லாம் வந்து சூப்பராகவே கொண்டு வந்திருந்தாங்க படம். ஃபஸ்ட்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. தேட்டரில் சில்லறை சதற விட்ட நாட்கள். சியான் விக்ரம் அப்புறம் எஸ்.ஏ. சூர்யா உங்களுடைய நடிப்பில் வெளிவந்த படம் தான் வீரா தீரா சூரன். ஒரு பலசரக்கு கடை வச்சுருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவருடைய
குடும்பத்தை அனுநியை கெடுக்கிற மாதிரி எஸ்.ஏ. சூர்யாவும் உங்களும் வந்து ஒரு கட்டத்தில் மேலே அவங்க பண்ணுறாங்க. ஐயா ஒரு வேலை தானேயா பண்ணிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லி அவருடைய இதுக்காக நிம்மதியை கெடுக்கிறதுக்காக பண்ணாங்க. அந்த தலையில் விட்டேன்னா என் குடும்பமே போயிடும் அப்படின்ட்டு சொல்லி நிறுத்துறாரு கூடத்து மேலே. ஒரு அழகான குடும்பத்தை வாழ்ந்துட்டு வந்தவொடனே தன்னுடைய பழைய சீண்டில், அதாவது பழைய அக்யூஸ்டாக இருந்த வாழ்க்கைக்கு மீண்டும் வந்து இழுத்துட்டு போகிறாங்க அந்த வில்லன் டீமு. அந்த வில்லன் டீமுக்கும் இந்த வீராதுர சூரியனுக்கும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட மீதி ஸ்டோரியாக வச்சுருப்பாங்க சூப்பராக. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இதுவும் வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து பார்ட் 2 தான். இந்த படம் பார்ட் 1 எப்போ வரும்னு நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானுமே எதிர்பார்க்குறேன் அந்த வருஷத்தில். ஏன்னா 2025 வந்த விக்ரம் படத்துலேயே வந்து த பெஸ்ட் மூவி. எஸ்.ஏ. சூர்யாவுடைய நடிப்பு சொல்லவே வேணாம். அவர் வந்து அதை கச்சிதமாக வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஆல்பம் சாங்ஸ்லாம் வந்து சூப்பராக ஹிட் ஆச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அந்த தூள் பறக்குது தூள் படத்தில் வந்து என் பேராண்டி வந்த மதுரை வீரன் ஆனே அந்த பாட்டு போடுற காட்சிகளும் அதேமாதிரி ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாம் வந்து ரசிக்க முடியாது இருந்துச்சு இந்த படத்தில். வீரா தீரா சூரா படம் வந்து பார்ட் 1 எப்போ வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது 2025 வருமா என்னன்னு. ஓஜி சம்பவம், குட் பேட் உக்லி, இந்த படம் வந்து தலை அஜித்துக்கு வந்த படம்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பெரிதளவுக்கு எதிர்பார்த்துக்கிருந்தாங்க. விடாமுயற்சிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல படம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிருந்தாங்க. விடாமுயற்சி ஜனவரி மாதம் வந்துச்சு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் கடைசி மே எண்டு அந்த டயத்தில் தான் வந்துச்சு இந்த படம். தலையை வந்து ஏகப்பட்ட ரோலில் கச்சிதமாக வந்து ஃபேன் பேக் சம்பவமாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காட்சிகளும் வந்து கூஸ்பம்ஸாக இருக்கும். கடைசி அந்த ஃபைட் சைனும் சரி, அவர் மலேசியா கேங்ஸ்டராக வர்றதும் சரி, அப்புறம் வந்து அவருடைய பில்லா ஸ்டைலில் வர்றதும் சரி, அவருடைய தினா ஸ்டைலில் வர்றதும் சரி, அட்டகாசன் ஸ்டைலில் வர்ற மாதிரி இந்த மாதிரி அசல் சீன், இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்ஸையும் வந்து டீகோட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது வந்து தலை ஃபேன்ஸை தாண்டிலும் வந்து ஒரு ஜென்ரல் சினிமா ஃபேன்ஸுக்கு வந்து ஓரளவு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். தலை ஃபேன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. படத்தை மிரட்டி விட்டாரா நம்ம ஆள், பார்த்தா நம்ம ஆள் தான்டா இனிமேல் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிருந்தாங்க. அவருடைய ஸ்டைலுக்கும் அவருடைய கோட் ஷூட்டுக்கும் கடைசி அந்த துப்பாக்கி வச்சு வர்ற பாட்டு எனக்கு தள்ளாட்டு சீட்டு, அந்த பாட்டெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது கூஸ்பம்ஸு செம தான் அந்தளவுக்கு இருந்துச்சு. அவருடைய இன்ட்ரோ சீனும் சரி, இந்த இதெல்லாம் வந்து மொத்த மலேசியாவும் அவர் தான்டா அப்படின்னு திரையரங்கம் செதறணும், ஏதோ பேர் முழுக்க அதிரணும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு இதுக்கெல்லாம் வந்து கூஸ் பம்ஸாகவே இருந்துச்சு. ஓஜி சம்பவம், ஓஜி வில்லே அவன் தான்டா வருவான்டா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து ஃபேன்ஸுக்காகவே நம்ம டேரக்டர் பண்ணியிருந்தார். பட் ஸ்டோரி வைஸ் வந்து பெஸ்ட்டாக இல்லை. பிஜிஎம்மும் அந்த பழைய அஜித்து காட்சிகளை காட்டுற காட்சிகளும் வந்து இருந்துச்சு. ஆனால் தலை ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய சம்பவமான ட்ரீட்டாக தான் இருந்துச்சு இந்த படம்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்த ஆலப்புழா ஜிம்கானா. நம்ம ஆலப்புழா ஜிம்கானா வந்து ஜிம்மில் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணுறாங்க. நம்ம வயசு பசங்கள்லாம் இருந்து அவங்க வந்து ஜிம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பாக்ஸிங் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து குசிப்பித்துறாங்க. ஆலப்புழாவில் நடக்கிற ஜிம், அதாவது பாக்ஸிங் ஜெயிச்சோம்னா நம்மளுக்கு காசு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டீம் வச்சு வந்து ஜிம்முக்கு சேர்றத தாண்டிலும் ஒரு ஃபைட்டிங் பாக்ஸிங் கற்றுக்கணுன்னு ஆசை வருது அவங்க டீமில். அவங்க பாக்ஸிங் கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஆலப்புழாவில் நடக்கிற பாக்ஸிங் கிளப்புக்கு ஃபைட்டுக்கு போனாங்களா, அந்த போனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதில் ஜெயிச்சாங்களா அப்படின்றது தான் கதையாக வச்சுருந்தாங்க. இதுக்கு மத்தியில் வந்து அவங்களுக்கு மத்தியில் வந்து அந்த பையனுக்கு காதல் கண்காட்சி நடந்துச்சா இல்லைன்றது தான் வந்து சூப்பராக நடந்துருப்பாங்க. அந்த ஆலப்புழா ஜிம்கால அந்த கடைசி சீனில் வந்து பாக்ஸிங் சீனில் வந்து அந்த சென்டருக்கு அப்புறம் வந்து வெளியே ஃபைட்டு நடக்கணும். ஒரு ஜிம் மாஸ்டரும் சரி உங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட்டு, செம்ம ஃபைட்டு இந்த படத்தில். அதாங்க பெரிய பாசான சீனே சொல்லலாம். அடுத்து நம்ம சுந்தர்சி அவருடைய நடிப்பில் இயக்கத்தில் வந்த கேங்கர்ஸ், இந்த படம் தான். கேத்தன் தர்ஷா, வடிவேல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் காமெடி ரோலில் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு பெரிய குறிப்பிட்ட தொகையை வந்து ஒரு அரசியல்வாதிகிட்டேருந்து அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு மத்தியில் சுந்தர்சியோட காமெடி, வடிவேலோட காமெடி காம்போவும், சுந்தர்சி வந்து நம்ம கேத்தன் தர்ஷாவை லவ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸுகள், அந்த மொக்கையான காட்சிகளை வந்து ஏகப்பட்ட காட்சிகள் வந்துச்சு. அவங்க 2 பேருக்கு லவ் செட்டப் பண்ணும்போது இவர் கேங்கராக இருக்குது, நம்ம சுந்தர்சி வராது. அது 2 பேருக்கு மத்தியில் வந்து நான் ஆல்ரெடி ஜெயிலில் இருந்தேன்ப்பா, அதனால தான் நான் அந்த கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்சி தலைவர் தான், அந்த கட்சி தலைவருடைய காசெல்லாம் கொள்ளையடிச்சு நம்ம பொதுமக்கள் நம்ம ஷேர் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி கடைசி கொள்ளையடிச்சுட்டு அந்த பணத்தை ஆட்டையை போட்டு போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆட்டையை போட்டதுக்கப்புறம் கடைசி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜாக காசு கொடுப்பாரு நம்ம சுந்தர்சி. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மட்டும் தான் நடக்குது தவிர நம்ம இந்த ரியல் லைஃப்பில் நடந்ததுனால நம்மளுக்கு கூஸ் பம்ஸாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்க காசு நம்மளுக்கு எதுக்குன்றது தான் இந்த படத்தில் ஒரு கலக்கச்சிதமாக சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அந்த தேட்டரில் வச்சு நம்ம விஷால் கட் அவுட்டை வச்சு சூப்பராக கொள்ளையடிப்பார். அந்த காட்சியில் வந்து எதிர்பார்க்காத சீனு. நம்ம ஆள் பாம்பு வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஒரு ஃபன்னா அங்கிட்டு ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது வந்துச்சு. இந்த படம் May 1 ரிலீஸ் ஆச்சு. ரெட்ரோ, இந்த படத்தில் வந்து கனிமா பாட்டு நான் செம்ம ஹிட்டுன்னு சொல்லலாம். அந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை போய் பார்த்தாங்க. அந்த பாட்டில் வந்து அதுக்கடுத்து ஒரு சீன் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து
நான் ஸ்டாப் சிங்கிள் டேக்கில் எடுக்கப்பட்ட ஷாட்டு. அதாவது மேலே பாட்டை முடிச்சுட்டு கீழே வந்துட்டு அடிப்பார், அடித்து முடிச்சுட்டு மேலே வந்து மீண்டும் வந்து சண்டை போடுவார். அந்த சண்டை போட்டதுக்கப்புறம் அதனுடைய அப்பா கையே வெட்டி கூஸ்பம் பண்ணுவார். இதெல்லாம் அந்த சீன்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சந்தோஷ் நாராயணனா அவர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். குய்யாலடி யாரா நீங்கள் சண்டை போட்டு கட்டி கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இவர் வந்து ஒரு பாவப்பட்ட இனத்தோட சேர்ந்தவராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பூஜா ஹிட் வந்து இவர் மறுபடியும் ஒரு அரக்கனை மாறிட்டு அதனால் விட்டுட்டு போயிடுவார். அந்த அரக்கனை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு பாலைவன தீவில் போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டேரக்டர் இந்த மாதிரி லவ்வை தேடி போயிட்டு இருப்பாங்க. அந்த லவ்வை தேடி போகும்போது அந்த தீவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தன்றத செகண்ட் ஹாஃபில் வந்து கலை எளிமையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த படம் வந்து பெருதளவு ஹிட் ஆகலைன்னே சொல்லலாம். இந்த டயத்தில் வந்த படங்கள் ஏகப்பட்ட படங்கள் நல்லாவே ஓடுச்சுன்னே சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லோ பட்ஜெட் ஃபிலிம் அண்ட் ஹை ப்ராஃபிட் ஃபிலிம்னே சொல்லலாம். சசிகுமார், அப்புறம் நம்ம சிம்ரன், யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், இதெல்லாம் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அவங்க டூரிஸ்ட் ஃபேமிலி, அதாவது ஒரு இலங்கையிலேருந்து வந்த அகதியை வந்து நம்ம பாதுகாத்து ஒன்று நடத்திக்கிட்டுங்க. ஒரு போலீஸ்காரனுக்கு சந்தேகப்பட்டு இவங்க தான் அந்த தீ விபத்தை வச்சுருப்பாங்க, இவங்க தான் அந்த வெடிகுண்டு வச்சுருப்பாங்க அப்படின்றத இவங்களே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிற காட்சிகள், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குற வேலையும், யோகி பாபு வந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணுறதும், தேவியானுடைய இதுவும், அப்புறம் வந்து அந்த பையனுடைய ஹீரோயினி, அதாவது வீட்டுக்கார பொண்ணையே லவ் பண்ணுவார். நீ எவ்வளோ வடிவாக இருக்கம்மா, அந்த பொண்ணு வந்து இப்போ தான் ஹிட் ஆச்சு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஹீரோயின் ஹிட் ஆச்சு. வடிவாக இருக்கம்மா, சின்னம்மா நில்லு அப்படின்னு நிறையா பேர் இன்ஸ்டாவில் சாங்ஸ் எல்லாம் போட்டு அந்த பொண்ணை கொண்டாடி இருந்தாங்க. அந்த பொண்ணை எனக்கும் ஒரு கெஸ்டாக ஒரு காலத்தில் வச்சுருந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் த பெஸ்ட் மூவி ஆஃப் 2025. ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த படத்தை சொல்லி ஆகணுங்க. ஹாலிவுட் மூவியில் வந்து பெஸ்ட் ஆஃப் த மூவி 3D எஃபெக்டில் வந்த படம். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மறந்துட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை தேட்டரில் வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உசுறு உங்கள்கிட்ட இருக்காதுங்க. இந்த மாதிரி தான் ரெசிடென்ட் ஈவில் இதெல்லாம் வந்து நிறையா பேர் பயன்படுத்திக்கிருந்தாங்க ஒரு காலத்தில். அந்த படத்தை தனியாக பார்த்துங்களா லட்சக்கணக்கில் காசு கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த படத்தை கட்டில் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வேறு லெவலில் செதறி இருப்பீங்க. அப்புறம் நம்ம பாய் வீட்டில் போய் நம்ம மந்திரிச்சு தான் தாயத்து கட்டியிருக்கணும். ஃபைனல் டிசிஷனாலே விதினால சாவுனால விதி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கடைசி வந்து ஒரு 20 மாடி உயரத்தில் வந்து ஒரு சின்ன 5 ரூபா காயின் வந்து உழுகும். அது மூலமாக வச்ச வேட்டுனால அந்த பில்டிங்கை க்ளோஸ் ஆப் ஆகி ரிங்கில் மாட்டி நிற்பாங்க ஹீரோயினி. அந்த ரிங்கு தோலி மட்டும் உறிஞ்சு கீழே விழுவாங்க. அதெல்லாம் மனுஷன் யோசிக்காத சீன்ஸுங்க. அந்தளவுக்கு கூஸ்பம்ஸாக இருக்கும். கடைசி அந்த 1 ரூபா 5 ரூபா காயினை வச்சே ஒரு ரயிலை வந்து கிராஸ் ஆகி அவங்க மேலே ஒழுகும். இதுதாங்க விதியின் கட்டளை, ஆண்டவனின் விதி அப்படின்ற மாதிரி கருத்தை சூப்பராக முடிச்சிருப்பாங்க. இம்பாசிபிள், டாம் குரூஸோட இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்ட். இந்த படம் தான் கடைசி படம் அப்படின்னு மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க டாம் குரூஸுக்கு. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட சீன்ஸை வந்து டூப்பே இல்லாமல், நம்ம தலைவன் டாம் குரூஸ்னாலே சாகசந்தான், அது டூப் இல்லாமல் எப்பயுமே பண்ணுவார். அந்த சொல்லி ஆகணும். இந்த ஃப்ளைட் சீன்ஸில் வந்து ஆகாயத்தில் பறக்கிற காட்சிகள்லாம் வந்து ரெக்கார்டு பிரேக்கெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பழைய காட்சிகள் வந்து நீங்கள் பழைய படத்தோட சிங்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படம் முடியும். தனியாக லீனர் மூவின்னு சொல்ல முடியாது. இது வந்து லீனர் மூவி தான். அது பழைய படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தா தான் இந்த படம் முடியும்ன்ற அளவுக்கு இருந்துச்சு. இந்த படம் வந்து ரெட்ரோ படம் வந்த டைம் தான் வந்துச்சு. ஆனால் ரெட்ரோ படத்தை பார்க்குறதுக்கு இந்த படத்தை பார்த்துக்கலாமோன்னு நாங்கள் வருத்தப்பட்டோம். ஏன்னா இது 3D படம், சவுண்டு வேஸ், விஷுவல் வேஸ், இந்த செம ரெஸ்பான்ஸு. இந்த படத்தை நாங்கள் ஒரு கை குழந்தையோடு போய் பார்த்தோம். அந்த கை குழந்தை அழுதுனால தேட்டர் ஆடியன்ஸ்லாம் வந்து எங்கள் பக்கம் ஒரு கசகசன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாம் குரூஸ் நடிப்பாக அவர் அவங்களுடைய டீமு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஹாலிவுட் அவங்க ஃபேன்ஸு எல்லாம் வந்து ரெட் கோடு சிப்பு, அந்த சிப்பை ஆட்டையை போடுறதுக்கு எவ்வளோலாம் பாடுபட்டார், காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாருன்றதை படத்தை சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல், டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தை தான் வந்து சூப்பராக வந்து படம் வந்துருக்கு. அது ஒரு 3ஆவது பாட்டு தான். இந்த படம் மே மாதம் தான் வந்துச்சு. அதாவது ஒரு சம்மர் ஹாலிடேக்கு வந்துச்சு. சந்தானம், கௌதம் வாசுதேவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நட்சத்திர பட்டாங்க வச்சுருந்தாங்க. ஃபன்னுக்கு இடமே இல்லை. மொட்டராஜன் இவங்களும் சேர்ந்தானே டிடி படம்லேயே எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ரெட்ரோ படத்தில் காமிச்சு அதே பேய் வீடு தான். அதே பேய் வீடை வச்சு இவங்க கூப்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. பஞ்சுமல் பேஸோட ஃபன்னு காட்சிகளும் சரி, அந்த புக்கை தூக்கி போடுற காட்சிகளும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து ஃபன்னு வேறு லெவலில் இருக்கும். ஜெமினி டிவி காட்சிகள், ஜெமினி டிவி ஒளிபரப்பு முடிகிறது அப்படின்ட்டு அவங்களுடைய என்ன பைத்தியக்காரனாவே நினச்சிக்கிட்டீங்க. அவருடைய ரோலும் வந்து கூஸ்பம்ஸாக இருந்து கடைசி கிளைமேக்ஸில் நடிக்கிற அந்த காட்சிகளும் சரி, சாணியை தூக்கி வாயில் போகிற காட்சிகளும் ஃபன்னு தாங்க. இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எல்லோரும் சிரிக்காத நாட்களே கிடையாது, சிரிக்காத நேரமே கிடையாது. சந்தான படத்தில் வந்து இந்த படம் வந்து கூஸ்பம்ஸான படம்னே சொல்லலாம். சந்தானம் வந்து இதே இதில் வந்து ஒரு படம் எடுத்தார், மூவி ரிவ்யூ வச்சு சொல்கிற படம்.
அந்த படம் வந்து செந்தில்வராகவன் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் கூஸ் பம்ஸாக இருக்கும். இந்த படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு. யூபிஐயே தான் கொடுத்தாங்க. இது ஏன் கொடுத்தாங்கன்னா பேய் படம் வந்து ரத்தம் தெரிக்க காட்சிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் இருந்ததுனால வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசி அந்த பேய்கிட்ட வந்து எப்படி தப்பிச்சாங்கன்றது தான் படத்தோட மீதி கதையாக வச்சுருப்பாங்க. உலக நாயகன் சிம்பு அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் தக் லைஃப். தன்னுடைய அதாவது உலகநாயகன் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருப்பார். அந்த மூலமாக வந்து ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனாக நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த டயத்தில் வந்து பேப்பர் பையனான வந்து அவங்க அப்பாவையும் இழந்துருவார். அந்த டயத்தில் துப்பாக்கி சூட்னை வந்து சிம்பு காப்பாற்றுறதுக்காக சிம்புவை காப்பாற்றி தன்னுடைய வளர்ப்பு மகனாக வளர்ப்பார். கடைசி பாலூட்டி பச்சைக்கு பாம்பாக கொத்து அடி அப்படின்ற மாதிரி இனிமேல் நான் தான் ரங்கவேல் ராஜதான் அப்படின்ற மாதிரி ஒரு கேங்ஸ்டராக வந்து நம்ம பாம்பேக்கு இருக்காரு. பாம்பேயில் இருக்க இந்த கேங்ஸ்டரை வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம சிம்பு வராரு. அந்த சிம்பு வந்து எப்படி அந்த கமலை போட்டு தள்ளுறதுக்கு என்னென்ன சூழ்ச்சிலாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து எதுக்குடா இந்த படத்தை கடைசி வரைக்கும் அந்த விண்வெளி நாயகன்ற பாட்டு போடாமல் விட்டீங்கன்றது தான் நிறையா பேர் ஆடியன்ஸ் பற்றியில் எதிர்பார்த்துருந்தாங்க. மற்றபடி பாட்டில் வந்து சிக்கிட்டா சின்ன மத்தா சிம்பு அவங்க 2 பேரும் ஆடுற காட்சிகளாக வந்து ரசிக்க முடியும் ஜொல்லு ஊற்றுற காட்சி அளவுக்கு இந்த படம் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. கமலுடைய கெட்டப்பும் சரி சிம்புவோட ஆக்டிங்கும் சரி ஒரு பக்கம் மாஸாகவே இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கும் மணிரத்னம் வந்து ஏன்டா தேவலாட்டுக்கு இந்த படத்தை நாயகன் 2 வரைக்கும் பில்டப் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரில. இந்த படம் வந்து அந்தளவுக்கு கூஸ் பம்ஸாக ஹிட் ஆகலைன்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் வைஸு கமலுடைய நடிப்பு, டிஆர் ராஜேந்திரனுடைய நடிப்பு அதுக்காக வேணுமா பார்க்கலாம். அப்புறம் அந்த ஒரு பாட்டுக்காகவும் பார்க்கலாம்னு சொல்லலாம். மெட்ராஸ் மேட்னி இந்த படம் சொல்லி ஆகணுங்க. காளிவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த படம் தான். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து பசங்களுக்கும் சரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் சரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு வீடு, அந்த வீடு கட்டுறதுனால எவ்வளவு கனவு நிச்சயம் அவங்களுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் இருக்க சேமிப்பு உழைப்பு எல்லாத்தையும் வந்து வீணடிக்க முடியாமல் அளவுக்கு சேமிப்பை வந்து எப்படி வீடாக மாற்றுறாங்க அப்படின்றத ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக எடுத்திருப்பார் நம்ம கார்த்திகேயன் மணிவண்ணன். அவருடைய ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம் வந்துச்சு. இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா பெருசாக வந்து தமிழ் சினிமாவில் யாராலையும் பார்க்கப்படவில்லைன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து நான் பார்த்தேன். கூஸ் பம்ஸான மூவி, சிம்பிளான ஸ்டோரி, அடாவடித்தனமான ஸ்டோரிலாம் இல்லை, அடப்பறையான காட்சிகள்லாம் இல்லை, டம்மு டும்முன்னு சண்டை சீன்லாம் கிடையாது. ஒரு ஸ்டோரியை வந்து தெளிவாக ராவாக வந்து சொல்லணும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சொல்லணும் அப்படின்றத கலக்கச்சிதமாக வந்து இந்த டீம் வந்து சூப்பராகவே நாட்டி கொண்டு போயிருப்பாங்க. அது இந்த படத்தில் வந்து செம்மையாகவே செட் ஆச்சுன்னு சொல்லலாம். குபேரன் நம்ம நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தன், நம்மாள் தனுஷ் இவங்க வந்து தெலுங்கு சினிமாவில் போய் நம்ம செம்மையாக கொண்டு தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம். குபேரன் இது ஒரு கலவையான விமர்சனம் வந்தாலுமே இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவை தாண்டிலும் சமீப காலத்தில் வந்து இந்த வருஷத்தில் வந்து தனுஷுக்கு வந்து பெரிதளவும் படம் போகலைன்னு சொல்லலாம். அதாவது நிலவுக்கு என்னுடைய மேல் கோபம் படத்தை டைரக்ஷன் பண்ணவர் இவர் தான். குபேரன் படத்துக்கு நடித்தவர் இவர் தான். ஆனால் குபேரன் படத்துடைய நடிப்பு வந்து வேறு லெவலுங்க. இந்த மாதிரி நடிப்பு அவனால் மட்டும்தாங்க நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கச்சிதமாக பிச்சைக்காரனாகவே வாழ்ந்துருப்பார். ஃபஸ்ட் ஸ்டாப்லேயும் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன்லேயும் அவர் அடிப்பட்ட மனுஷனுக்கு வந்து காசு இல்லைன்னா அவர் வந்து குப்பை தொட்டிலாம் போடுவாங்க. காசு இருக்கிற மனுஷனை எப்படிலாம் கொண்டாடுவாங்க அப்படின்றத வந்து சூப்பராக கொண்டிருப்பாங்க. பினாமி பணத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நாகார்ஜுனா கொண்டு போவார். நாகார்ஜுனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கொண்டு வந்த பையனை நீங்களே கொலை பண்ணீங்களா அப்படின்னு ஒரு 5 பிச்சைக்காரனை கொண்டு போகும்போது 5 பிச்சைக்காரனை ஒவ்வொரு ஆளாக கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தனுஷ் வந்து அதில் வந்து எப்படி தப்பிச்சார், அந்த பினாமி பணத்தை வந்து தன்னுடைய கூட்டத்தான அந்த பிச்சைக்கார கூட்டத்துக்கே வந்து எப்படி செலவு பண்ணார் அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியை வச்சு சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க படம். நம்ம விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த மார்கன் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து ஒரு இன்வெஸ்டர் ஆஃபீஸராக வந்து ஒரு செம்மையான ஸ்டோரின்னு சொல்லலாம். மார்கன் நம்மளால் தலைவன் விஜய் ஆண்டனி வைப் ஆண்டனி தான் ஒரு ஸ்டோரி வைஸ் செலக்ட் பண்ணுற காட்சிகளாக வந்து தனிப்பட்ட முறைன்னு சொல்லலாம். அவர் கொலைகாரன், சலீம், அப்புறம் நம்மால் இப்போ ரீசெண்டாக கொடியில் ஒருவன், நம்ம ஏகப்பட்ட படங்களில் வந்து அவருடைய டைட்டிலுக்காகவே படத்தை பார்க்கலாம். அப்புறம் பிச்சைக்காரன் சொல்லி ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே வேணாம். அந்த படத்துக்கு மார்கன் செம்மையாக இருக்கும். அந்த பிளாக் கலர் ரோலில் வந்து நடிக்கிற காட்சிகள் மாரி ட்விஸ்டன் இதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ்லாம் செம்மையாகவே வச்சு போட்டுருப்பாங்க அந்த படத்தில். ஸ்குட் கேம் 3 நம்மால் ஃபஸ்ட்டு வந்து ஜனவரியில் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்குட் கேம் 2ல் வந்து அவர் ஜெயிச்சாய் வெளியே போகிறாரு. 3ல் வந்து மறுபடியும் நீ அந்த கேமுக்குள்ளே கொண்டு போ, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமை கண்டுபிடிக்கல. இவர் சொத்தப்பல்லுக்குள்ளே வச்சு அந்த ஒரு லொக்கேஷன் கேமராவோட போவார். அந்த லொக்கேஷனை பறக்க விட்ருவாங்க. செத்தடா நீ அப்படின்ற மாதிரி காட்சியில் காட்டியிருப்பாங்க.
ஃபஸ்ட்டு 2 சீசனில் வர கேம்ஸை வச்சு ஒரு லீடராக கொண்டு போய் அவங்க கூட இருக்கிறதெல்லாம் காப்பாற்றன்னு நினைப்பாரு. ஆனால் இவங்க உல்ட்டாவாக வச்சுருப்பாங்க கேம்ஸை பூரா. அது வந்து நிறையா பேருக்குள்ள கலக கட்சினமாக வந்திருக்கும். தன்னை நம்பி வந்த டீம் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து பாராடிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொருட்டையும் ஓட்டு நடுப்பு வச்சு இந்த கேமை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த விதத்தில் வந்து குறிப்பிட்ட டீமை வந்து போகும்போது 222 ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கும். அந்த கர்ப்பமான குழந்தைய வச்சு ஒரு டீமை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கிப்பிங் கேம்லேயும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு கேமும் செம்மையாக கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளால் கடைசி அந்த முக்கோண கேமில் வந்து ஒவ்வொரு ஆளையும் போட்டு தள்ளுறதுல கடைசி நாங்கள் வெறும் மனுஷங்க தான்டா, எங்களுக்கு ஆசை பாசெல்லாம் இருக்கும், நாங்கள் ஒன்றும் மிஷின் கிடையாதா அப்படின்னு சொல்லி சுட்டுட்டு சாகர காட்சிகள் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் வந்து மாறி என்னடா நீங்கள் என்னையே அளவஸ்டேடான்ற மாதிரி படத்தை வந்து குஸ்பம்ஸாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வெப்சீரிஸை வந்து அதுக்கப்புறம் வந்து சைனாக்கு விற்கிற மாதிரி காட்டிட்டு இந்த வெப்சீரிஸை முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோவே சாவடிச்சிங்கன்ற மாதிரி கடைசி நம்மளையும் ரசிக்க வச்சு கண்ணு கலங்க வச்சிட்டாங்களேன்ற மாதிரி தான் இந்த படத்தை வெப்சீரிஸை முடிச்சிருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸில். இந்த கேமில் வந்து ஒவ்வொருக்கும் அந்த போதக்கை நட்சத்திர ஸ்டார்க்கில் வச்சு தின்றதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை வந்து நான் ரசிக்க முடியுமா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கேமும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த டோர் கேம் வந்து இந்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. அந்த கிளவியும் அவங்க பேரனும் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளவி வந்து நான் ஒரிஜினல் டோரை கண்டுபிடிச்சேன், நீ போயிரு அப்படின்னு சொல்லி குத்தி கொலை பண்ணுற கேமெல்லாம் வந்து ஆப்போசிட் டீமாக வந்து நடத்துகிற கேம்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெளியே தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து உள்ளே இருக்க கூட்டாளியே வந்து அவரை கொலை பண்ணுவார். அதை எப்படி கண்டுபிடிச்சி அவங்க வந்து மீத இடத்துக்கு கண்டுபிடிச்சாங்கன்றது தான் படத்தோட கடைசி வெப்சீரிஸோட எண்டிங்காக வச்சு முடிச்சிருப்பாங்க வெப்சீரிஸை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பீனக்ஸை தாண்டி தமிழ் சினிமாவில் 2025 ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. அதை பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மகன் நடித்த படம். இவர் வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவர் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேச்சு விட்டாருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு படம் வந்து ஹிட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்து அரசியல்வாதிக்கும் ஒரு பாவப்பட்ட ஜீவனுக்கும் வந்து ஒரு ஆக்ரோஷத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து எம்எல்ஏவை அடிச்சு போடுறாங்க. அந்த எம்எல்ஏ அடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எம்எல்ஏ போட்டு ஸ்கெட்சு போட்டு தூக்கிறாங்க. அந்த பசங்க வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுறாங்க. அதில் வந்து நம்ம பாதிக்கப்பட்ட இல்லைன்னா நம்ம வந்து ஹீரோனை உள்ளே போகிறாரு விஜய் சேதுபதி பையன். அதுக்கு வந்து ஆப்போசிட் டீம் வந்து இந்த கவுன்சிலரில் பாதிக்கப்பட்ட வீட்டுக்காரம்மா ஒய்ஃப் வந்து அவங்கள பழிவாங்கிறதுக்கு உள்ளே ஸ்கெட்சு போடுறதுக்கு ஜுனியலில் வந்து எந்தெல்லாம் ஸ்கெட்சு போடுறாங்க அப்படின்றத படத்தை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்றையெல்லாம் வந்து மாஸ்டர் அப்பேங்கிறதை தான் சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த படம் வந்து வேறு ஜேர்னலில் எடுத்திருப்பாங்க. அவருடைய நடிப்பு வந்து கூஸ்பம்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நீ நடிக்க வேண்டனா தன்னுடைய தன்னடக்கத்தையும் தன்னுடைய உழைப்பையும் வந்து அப்பா அளவுக்கு எந்த நடிகனையும் கொடுக்க முடியாது. அது இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். தன்னடக்கம் வந்து விஜய் சேதுபதி தான் சொல்லலாம். அந்த மாதிரி சிவாஜினா நடிப்பு சொல்லலாம். அதேமாதிரி அவருடைய பேரை வந்து பிரபு மகன் அந்தளவுக்கு நடிப்பு இல்லை. பேரன் விக்ரம் பிரபு அந்தளவுக்கு இல்லை. இப்போ விஜய் சேதுபதி மகன் வந்து நடிச்சிருக்காப்புல. விஜயோட மகன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாருனாரு. விஜய் வந்து எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் கொண்ட ஆக்டர்னு தெரியும். ரஜினியோடைய மருமகன் வந்து தனுஷ், அவருடைய நடிப்பு சேனல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் 2025 வந்த மூவி கலெக்ஷனுடைய ரிவ்யூ. என்னுடைய கருத்து ஓவரால்னு சொல்லலாம். பீனக்ஸ் மூவி வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் அமைஞ்சிச்சு. பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு ஹிட் ஆகலைன்னு சொல்லலாம். பார்ட் 2 வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் வந்து நான் போடுறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் விவர்ஸ்.